பணம்னு வரும்போது அதை டைவர்சிஃபைடா நம்ம வச்சுக்க கத்துக்கணும். நேத்து வரைக்கும் பார்ப்பா எங்க போனாலும் கார்ல தான் போவார் வருவாரு, இன்னைக்கு குடும்பமே வீணா போச்சு, ஆளே காணோம், பஸ்ல போற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது. முதல் 4 வருஷத்துல ஒருவேளை நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு இத்தனை கோடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றதை விட அந்த முதல் 4 வருஷத்துல ஒருவேளை என்னோட ஃபார்முலா தப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரோட்டுக்கு போயிருக்க கூடாது, பிச்சை எடுத்துருக்க கூடாது. இப்ப 47 வயசு ஆகுது, ஒரு 3-4 பிசினஸ் ஆரம்பிச்சு அதை மூடியும் இருக்கேன். முதல் நாள் நம்ம ஜிம்முக்கு போனோம்னா நமக்கு என்ன கொடுப்பாரு அந்த ட்ரெயினர்னா, வெறும் பார் மட்டும் கொடுப்பாரு, இதை மட்டும் தூக்குங்கன்னு சொல்லுவார். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் 40 கிலோ அந்த பக்கம் 40 கிலோ போட்டு 80 கிலோ தூக்கிட்டு இருப்பார். ஆனா நமக்கு வெறும் பார் கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இவ்வளவு கேவலமா இருக்குன்னு தோணும். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட்ல ஒரு 10 to 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமும் என்னோட செல்ஃப் லேர்னிங்ல இருந்து வந்தது. எனக்கு இப்ப 47 வயசு ஆகுது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 17 அப்புறம் 21 வயசு. எனக்கு மட்டும் ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. என்னோட 2 குழந்தைங்க அவங்களோட ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு ஃபியரும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் எப்படி அனலைஸ் பண்ணணும் அதுக்கு கிட்டத்தட்ட 90% அவங்களும் இப்போ பண்றாங்க. நான் காலேஜில் படிக்கும் போதே பார்ட் டைமா சில பிசினஸ்லாம் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்ச ஒரு வாரத்திலேயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இருந்தது. இப்போ 47 வயசு ஆகுது, ஒரு 3-4 பிசினஸ் ஆரம்பிச்சு அதை மூடியும் இருக்கேன். ஒரு சில பிசினஸ்ல பயங்கர இன்கமும் ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நான் சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா நானே என்னோட பிசினஸ் அனுபவங்கள் எல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இன்டர்நெட்ல நிறைய கத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த 10 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஒன்று ரெடி பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் தான் என்னோட ஃபேமிலியோட மொத்த இன்கம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லா வளர்ந்துருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பத்தி என்னோட அனுபவம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல மட்டும் இல்ல அடுத்தடுத்து வர வீடியோகள்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஏற்கனவே ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதை மேல லிங்க் கொடுக்குறேன், அதை கண்டிப்பா மறக்காம பாத்துருங்க. ஃபினான்ஸ்ல எனக்கு ஒன்றும் எஜுகேஷனலா ஒரு பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க. ஃபுல்லா என்னோட அனுபவங்களை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுல இந்த ஃபினான்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்துச்சு, பணம் அப்படின்னு வந்தாலே என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் நான் என் குழந்தைகளுக்கு சொன்னாலும் எதை சொல்லுவேன்னா டைவர்சிஃபிகேஷன். அதுதான் நம்பர் 1 விஷயம், நம்ம எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். அதுதான் நம்பர் 1 ஸ்டெப், மறந்துடாதீங்க. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எப்பவுமே டைவர்சிஃபைடா வச்சுக்கணும். நம்ம சொல்லுவாங்கல்ல, டோன்ட் பேக் ஆல் யுவர் எக்ஸ் இன் தி சேம் பாஸ்கெட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்பவுமே நம்மளோட பணம்னு வரும்போது அதை டைவர்சிஃபைடா நம்ம வச்சுக்க கத்துக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பணம் இருக்கு, உங்க மனசுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் கடன் உடனே வாங்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சா நம்ம நல்லா பண்ணிடலாம்னு தோணுது. ஆனா எந்த ஒரு பிசினஸ்க்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லங்க. ஒரு பொட்டி கடைக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், செப்பல் ஷாப்புக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். உங்க மைண்ட்ல இருக்க உங்க கனவுல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் அதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். மேபி ஒரு சென்னை அண்ணா நகர்ல ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு இன்னும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதே இது அம்முஜி கரையில் ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இந்த மாதிரி அந்த ஏரியாவை பொறுத்து அதே சூப்பர் மார்க்கெட்டை வேரியஸ் பட்ஜெட்ஸ்லயும் ஆரம்பிக்க முடியும். கரெக்டா? சோ இப்போ நீங்க என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஸ்குவீஸ் இன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் உங்களோட அந்த ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற பிசினஸ்ல மொத்தமா போட்டு அதை நம்மளால செஞ்சிட முடியும், சாதிச்சிட முடியும்னு ட்ரை பண்றதை விட நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு செப்பல் ஷாப்போ இல்லைன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பொட்டி கடையை கூட ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க உங்க தகுதிக்கு மீறி ரொம்ப பெரிய விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அள்ளி கொட்டி அதை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது சம்டைம்ஸ் தோத்துரும். சம்டைம்ஸ் இல்லைங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலா புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ்ல கிட்டத்தட்ட 70-90% தோத்துருவாங்க. இப்போ ஒருவேளை தோல்வியை பார்த்துட்டீங்கன்றதுனால நீங்க வந்து ஃபெயிலியர், நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு அர்த்தமான கிடையாதுங்க. நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய டைமென்ஷன்ஸ் கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒரு பிசினஸ்ல சக்சஸ் பார்க்கணும்னா அக்கௌண்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டியது இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ ஒரு யூஜி டிகிரி வாங்குறதுக்கு 3 வருஷம் ஆகுது, பிஜி டிகிரி பண்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் சொல்லக்கூடாது, 12 வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது நமக்கு ஒரு பிஜி டிகிரி வாங்குறதுக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தொழில் பண்றதுக்கும் கொஞ்சம் நேரம் அதிகம் ஆகும், நம்ம எல்லா டைமென்ஷன்ஸையும் மாஸ்டர் பண்றதுக்கு. அதனால அவசரப்பட்டு நான் ரொம்ப திறமையானவன், நான் வந்து டெடிகேட்டடா வேலை பார்க்க போறேன், எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் முன் அனுபவம் இருக்கு, அதனால நான் தைரியமா ரிஸ்க் எடுக்கிறேன், மொத்த பணத்தையும் போட்டு எடுக்கிறேன்னா சம்டைம்ஸ் நீங்க தோக்குறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்னா, நேத்து வரைக்கும் பார்ப்பா எங்க போனாலும் கார்ல தான் போவார் வருவாரு, இன்னைக்கு குடும்பமே வீணா போச்சு, ஆளே காணோம், பஸ்ல போற அளவுக்கு நிலைமை
மோசமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது. இந்த யானை படுத்தா கூட குதிரை மட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது யானை என்னதான் நடக்கும்போது உயரமா இருக்கு, ஒரு அது படுத்தா கூட ஒரு குதிரை ஹைட் இருக்குமா. அந்த மாதிரி நீங்க கெட்டு போனா கூட ஒரே நாள்ல மண்ணோட மண்ணா மாறிடக்கூடாது. சோ ரிஸ்க் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு டைவர்சிஃபைடா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பவுமே வச்சுக்கணும். நீங்க ஒரு சின்ன அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்க அதை ஒழுங்கா செய்ய முடியுதா, உங்களுக்கு எல்லா சிச்சுவேஷனும் கரெக்டா வருதா, அதை நம்ம சாதிக்க முடியுதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிஸ்க் அதிகப்படுத்தணும். சோ ஃபர்ஸ்ட் ரூலே டைவர்சிஃபிகேஷன் தான். சோ இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டைவர்சிஃபிகேஷன் தான். இப்போ இந்த டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்றது? இப்போ ஆல்ரெடி நீங்க எக்ஸிஸ்டிங்கா உங்களோட ஃபினான்ஸை ஏதோ ஒரு விதமா சூப்பரா மேனேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருக்கீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் நிறைய பேருக்கு ஒருவேளை புது சாப்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எடுத்ததுமே ஒருவேளை யாரோ ஒருத்தர் நான் பார்த்தேன் சும்மா சாதாரணமா இருந்தான், இப்போ பாரு ரோல்ஸ் ராய்ஸ்ல போறான், அவன்லாம் இதை செய்யும் போது என்னால செய்ய முடியாதா, நானும் குதிச்சிருவேன் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்க எவ்வளவு வருஷம் வெளி உலகத்துக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு வருஷம் படிச்சாங்க, எவ்வளவு அனுபவம் வச்சிருக்காங்கிறது தெரியாது. இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு அவனை விட நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன்பா, அவன் ரோல்ஸ் ராய்ஸ்ல பேச அவனுக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியல, நான்லாம் பெரிய ஆளு, நான் இன்ஜினியர், நான் வந்து டாக்டர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒவ்வொரு இன்ச்சா தான் நீங்க முன்னேறி போக முடியும். கூடு விட்டு கூடு பாய முடியாது. இன்னொருத்தர் வாழ்க்கையை கண்ணில் பார்த்துட்டு அந்த வாழ்க்கையை நான் இன்னையில இருந்தே வாழ ஆசைப்படுறேன்னா அது நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா. அவர் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கையில இருந்து ஸ்லோவா தான் மூவ் ஆகி பை டைம் தான் நீங்க அங்க போக முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ புதுசா ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, இப்பதான் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் அடிக்கடி சொல்லுவார்ல, டீ காஃபிக்கு வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிறதுக்கு போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னா, இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வார்த்தையை பொதுவா நாள எங்க கேட்டிருக்கேன்னா, நம்ம இந்த ஆல்பம் போட்டோ எடுக்கிறதுக்கு வருவாங்கல்ல இந்த கல்யாணத்துக்குலாம், அவங்க தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, விதவிதமான ட்ரெஸ்ல வேஷ்டி சட்டை பேண்ட் சூட் இந்த மாதிரி விதவிதமான ட்ரெஸ் விதவிதமான லொகேஷன்ல நம்மள போட்டோ எடுத்து அந்த போட்டோ எல்லாத்தையும் மொத்தமா ஒரு ஆல்பமா பண்ணி கொடுப்பாங்க. அதான் ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த மாதிரி நீங்களும் இங்க என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்பிக்கையான கம்பெனி, இது லேர்னிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடையாது, வெறும் லேர்னிங்க்கு. உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி பிடிச்சிருக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கு நிறைய விதம் இருக்கு. அதோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும், டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு தான் நம்ம வாங்க போறோம். ஆனா அப்படி வாங்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு, முதல் எடுத்து இதுக்குள்ள வந்ததுமே அப்படியே மொத்தமா குதிக்கிறேன்னு குதிக்க கூடாது. நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் நம்பணும். இப்போ உங்களுக்கு எது சோறு போடுதோ அதை தான் நீங்க நம்பணும். ஏன்னா அது எல்லாமே உங்களோட அனுபவத்துக்கு இன்னைக்கு கிடைக்கிற பலன் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற இன்கம். இன்னைக்கு நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கார்பென்ட்ரி பிசினஸ் பண்றீங்க, ஆல்ரெடி ஒரு 60,000 70,000 பிசினஸ் சம்பாதிக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அனுபவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சப்ஜெக்ட் கேட்கும்போது இது புது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க உங்களோட மொத்த சொத்து மதிப்புல 1% கூட அலாட் பண்ணக்கூடாது கத்துக்கும் போது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், அவர் ஆனந்த் சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி வெறும் டீ காஃபிக்கு பண்ற செலவு மாதிரி ஒவ்வொரு கம்பெனி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேலன்ஸ் ஷீட்லாம் செக் பண்ணி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஷேர் வாங்குங்க. அதை எப்படி செய்யணும்னா, ஒரு ஏசி கம்பெனி நம்ம வீட்டில் மாற்றோம்ல ஏசி, அந்த கம்பெனி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு ஷேர். அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பேங்கை நம்பி நீங்க கொண்டு போய் 50 லட்ச ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த பேங்க் ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனியா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நீங்க நம்பி தானே போய் 50 லட்ச ரூபாய் போடுறீங்க, ஏன் அந்த கம்பெனில ஒரு ஷேர் வாங்கக்கூடாது? அப்படி யோசிக்கணும். அப்புறம் கார், இன்னைக்கு எத்தனை பிராண்டட் கார்ஸ் இருக்கு இந்தியாவில், அதுல எதெல்லாம் வந்து லிஸ்டட் கம்பெனின்னு பாருங்க. அதுல எந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான கம்பெனி நீங்க நம்புறீங்களோ, நீங்க நம்புறது மட்டும் இல்லாம அதோட பேலன்ஸ் ஷீட் அதோட டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுல ஒரு ஷேர், இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். உங்களோட கிச்சன்ல இருக்குல்ல பல பொருட்கள், யூஸ் பண்ற எண்ணெயில இருந்து ஈவன் பாப்கார்ன்ல இருந்து நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. நான் அப்படிதான் என் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க டைவர்சிஃபைடா சின்னதா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 20 ல இருந்து 30 கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு ஒத்த ஷேர் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பை டைம் நீங்க கத்துக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு புது லெசன் உங்களுக்கு. இந்த லெசனை ஒரு வருஷத்துல இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நல்லா கத்துக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது தான் இந்த ஒத்த ஷேரை வாங்கியிருக்கீங்கல்ல அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் உண்மையிலே கரெக்டா இருக்கா, அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் தான் அந்த ஒத்த ஷேர் வாங்கியிருக்கீங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா 10 ஷேர் 20 ஷேர் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எனக்கு முதல் 4 வருஷத்துக்கு நான் இதை தான் செஞ்சேன், அதை தான் உங்களுக்கும் சொல்றேன். நான் முதல் ஒரு 4 வருஷத்துல நான் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ஒர்க் ஆகுது, நான் எப்படி ஒவ்வொரு ஷேரையும் சூஸ் பண்ணணும், அந்த மெத்தட் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் பெருசா மாறல, கொஞ்சம் அப்கிரேடேஷன் இருக்கு. ஒரு 20% அந்த டே 1 பண்ணதுக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்னும் கூட குவாலிட்டியா பண்றேன்னு சொல்லலாம். ஆனா முதல் நாள்ல இருந்து நான் என்ன ஃபார்முலா பின்பற்றனோ அதே தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் பண்றேன். இந்த முதல் 4 வருஷத்துல ஒருவேளை நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன்னா இன்னைக்கு இத்தனை கோடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றதை விட அந்த முதல் 4 வருஷத்துல ஒருவேளை என்னோட ஃபார்முலா தப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரோட்டுக்கு போயிருக்க கூடாது, பிச்சை எடுத்துருக்க கூடாது. சோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஏற்கனவே என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸை நான் எப்படி நிர்வாகம் பண்ணேன், எனக்கு எங்க இருந்து இன்கம் வந்துச்சோ அந்த சோர்சஸை தான் நான் நம்பி வாழ்ந்தேன். ஆனா இப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே ஷேர் மார்க்கெட் தான். ஆனா டே 1 நான் ஷேர் மார்க்கெட்டை முழுசா நம்பல. ஏன்னா நம்ம கத்துக்கிறோம், நம்ம எடுத்ததுமே எக்ஸைட்மெண்ட்ல இன்னொருத்தனை பார்த்து அவனை பார்த்து நம்மளும் குதிச்சு நம்மளும் பெரிய ஆளாயிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட
ஷேர் மார்க்கெட்ல ஒண்ணுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கல. ஆனா சம்பாதிக்கலங்கிறத விட எது முக்கியம் தெரியுமா? எங்கேயுமே தொலைக்கல அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இப்ப 10ல இருந்து 12 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இப்ப எனக்கு மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்கூலுக்கு போற காலேஜுக்கு போற குழந்தைங்களுக்கு கூட இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க மிச்ச எந்த ஒரு அவங்க கிளாஸ்மேட்டை விட பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்ல. சோ ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராக்ரசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா பை டைம் உங்களோட அந்த லோடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. அதான் ப்ராக்ரசிவ். இந்த ப்ராக்ரசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா ப்ரௌஸ் பண்ணி டீடைலா நல்லா ஆழமா அதனோட உணர்வுகளா அதை நீங்க வச்சுக்கோங்க. அந்த ப்ராக்ரசிவ் அப்படிங்கறதோட மீனிங் உங்களுக்குள்ள உணர்வா இருக்கணும். ஈவன் இந்த ஜிம்முக்கு போறவங்க கூட ப்ராக்ரசிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வெயிட் ஏத்தணும். முதல் நாள் நம்ம ஜிம்முக்கு போனோம்னா அங்க நமக்கு என்ன கொடுப்பாரு அந்த ட்ரெயினர்னா, ஒரே ஒரு வெறும் பார் மட்டும் கொடுப்பாரு. இதை மட்டும் தூக்குங்கன்னு சொல்லுவார். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் 40 கிலோ அந்த பக்கம் 40 கிலோ போட்டு 80 கிலோ தூக்கிட்டு இருப்பாரு. ஆனா நமக்கு வெறும் பார் கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இவ்வளவு கேவலமா இருக்குன்னு தோணும். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இன்னைக்கு 80 கிலோ தூக்கிட்டு இருக்காருல்ல உங்களுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர், அவரும் முதல் நாள் வெறும் பார் தான் தூக்குனாரு. அதனால தான் எந்த இன்ஜுரியும் இல்லாம இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா இருக்காரு. ப்ராக்ரசிவா கொஞ்சம் கொஞ்சமா 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ 20 கிலோன்னு ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துல அவர் வந்து 80 கிலோக்கு வந்திருக்காரு. சோ நீங்களும் கன்சிஸ்டன்டா அப்படி போனீங்கன்னா ஜிம்முக்கு, நீங்களும் அந்த 80 கிலோவை மேபி ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு வருஷத்துல தூக்கிடுவீங்க. ஆனா முதல் நாளே தூக்குனீங்கன்னா இன்ஜுரி ஆகி மொத்தமா படுத்துருவோம். அதே தாங்க. சோ இந்த ப்ராக்ரசிவ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஷேர் மார்க்கெட்டுக்கும் இது ரொம்ப அவசியம். அடுத்தடுத்து இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னோட மொத்த அனுபவத்தையும் ஒவ்வொரு வீடியோவா ஷேர் மார்க்கெட் பத்தி போட போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு நல்ல அவேர்னஸ் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.